இன்று ஒரு புதிய நாள், நம்முடைய தேடுதலை முன்னெடுக்கும் நாள். மிக விரைவாய் பொது நூலகத்துக்கு போக வேண்டும். இல்லையென்றால் மனிதர்கள் வந்து விடுவார்கள். திரும்ப பழைய புத்தகங்களை தேடி எடுப்பது கடினம். இதோ நூலகத்துக்கு வந்துவிட்டேன். மனிதர்கள் குறைவு. ஆனால் நான் தேடும் புஸ்தகம் கண்டுக்கு தெரியவில்லையே. இதோ இருக்கின்றது. மூலிகைகளின் வரிசையும் குறிப்புகளும். முதல் மூலிகையாக அகத்திக்கீரை காணப்படுகின்றது. அகத்திக்கீரை என்ன எழுதி வைத்திருக்கின்றார்கள்? வாசித்து ஆராய்ந்து தெரிந்து கொள்வோம். எங்கே எனது கொப்பீர்? கதிரையிலிருந்து எழுதுவோம். அகத்திக்கீரை அறிவியல் பெயர் செஸ்பானியா கிராண்டிஃப்ளோரா என கூறப்பட்டுள்ளது. தமிழ் பெயர் அகத்திமரம், அகத்திக்கீரை என்று அழைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஆங்கில பெயர் வெஜிடபிள் ஹம்மிங்பேர்ட், அகாட்டி ட்ரீ என அழைக்கப்பட்டுகின்றது. குடும்பம் ஃபீபேசி, பயறு குடும்பம். இந்த அகத்திக்கீரையை கால் லின்னேயஸ் என்பவர் முதலில் கண்டுபிடித்தார். பின்னர் அவர் இந்த தாவரத்தை முதலில் ஆஷினோமீன் கிராண்டிஃப்ளோரா எல் என்ற பெயரில் பதிவு செய்தார். பின்னாளில் கிறிஸ்டியன் ஹென்ரிக் பெர்சான் என்ற தாவரவியலாளர் இதை செஸ்பானியா இனத்தில் சேர்த்து செஸ்பானியா கிராண்டிஃப்ளோரா எல் என்று மாற்றினார். ஆயுர்வேத மருத்துவரிடத்திற்கு சென்று மூலிகை விதையை வாங்கி விதைத்து ஆராய்ந்து பார்ப்போம். மூலிகை கடை தெரிகின்றது. ஒரு பாட்டி தைலம் தயாரிக்கிறாவு போல் தெரிகிறது. கிட்ட போய் பார்ப்போம். தைலம் தான் தயாரிக்கின்றாவு. பாட்டி, உங்களிடம் அகத்தி மூலிகையின் விதை இருக்கின்றதா? ஆம், உள்ளது. பாட்டி, எனக்கு வெள்ளை மற்றும் சிவப்பு அகத்தியன் விதைகளை தாருங்கள். மகனே, என்னிடம் 3 வகையான அகத்தியன் விதை உண்டு மகனே. பாட்டி, இப்பொழுது நான் பொது நூலகத்திலிருந்து வருகின்றேன். நான் வாசித்த மூலிகை தொடர்பான புத்தகத்தில் 2 வகையை பற்றி மாத்திரம்தான் எழுதியிருக்கே. எங்கே இருந்து வந்தது இந்த 3வது வகை? மகனே, உண்மைதான். நம்முடைய முன்னோர்கள் 2 வகை அகத்தியை கொண்டே மருந்துகள், உணவுகள் தயாரித்தார்கள். ஆனால் சமீபத்திய ஆராய்வாளர்கள் தங்களுடைய முயற்சியால் 2 வகை அகத்தியன் தண்டையும் எடுத்து அதை இணைத்து கட்டி 3வதாக ஒரு இனத்தை உருவாக்கியிருக்கின்றார்கள். உண்மையாகவா? ஆம் பாட்டி, எனக்கு அகத்திக்கீரையை பற்றி பெரிதாய் ஒன்றும் தெரியாது. எனவே எனக்கு என் ஆராய்ச்சிக்கு உதவும்படி அகத்திக்கீரையை குறித்து எனக்கு சொல்ல இயலுமா? சொன்னால் எனது ஆராய்ச்சிக்கு உதவியாய் இருக்கும். ஆம், கண்டிப்பாய். இதுதான் என் வேலையே. சொல்லுங்கள், உங்களுக்கு அகத்திக்கீரையை பற்றி என்ன தெரிய வேண்டும்? பாட்டி, அகத்தி மரத்துக்கே உரிய பண்பு என்ன? இதுதான் அகத்திக்கீரையின் இலை, விதை என்று எவ்வாறு அறிந்து கொள்வது? அகத்தி மரம் கிளை விட்டு வளரும் மரத்தன்மை கொண்டது. செடி வகை மரம். கிளைகளை வெட்டுதல் செய்தால் கிளைகள் அதிகரிக்கும் தன்மை கொண்டது. அகத்தி மரத்தின் இலை நீண்ட தண்டில் இருபுறமும் வரிசையாக அமைந்த நீள்வட்ட சிறிய இலைகள் கொண்ட பின்னேட் சேர்க்கப்பட்ட இலையாகும். அகத்தி மரத்தின் ஒரு இலைத்தண்டில் சாதாரணமாக 24 முதல் 40 சிறிய இலைகள் காணப்படுகின்றன. அகத்தி இலை மரத்தில் சுமார் 10 முதல் 20 நாட்கள் வாடாமல் இருக்கும். அகத்திப்பூ மரத்தில் 2 முதல் 4 நாட்கள் வாடாமல் இருக்கும். விதையின் வடிவம் ஓவல் வடிவமும் சற்று தட்டையானதும் முனைகள் மென்மையாக வளைந்தவை. அகத்திக்கீரை எத்தனை வகைப்படும்? அகத்திக்கீரை பொதுவாக 2 வகைப்படும். இப்பொழுது 3வது ஒன்றை உருவாக்கியுள்ளனர். 3வது வகத்தை குறித்து உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ஆம், தெரியும். வெள்ளை அகத்தி மற்றும் சிவப்பு அகத்தி. 2 வகை மரத்தையும் சமீபத்திய ஆராய்வாளர்கள் ஒரே மரமாக ஒட்டி வளர்க்க முயற்சித்தனர். ஏனென்றால் 2ம் செஸ்பானியா கிராண்டிஃப்ளோரா என்ற ஒரே இனத்தின் வேறுபட்ட வகைகளாகும். 2 அகத்தியன் தடியையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து ஒட்டி புதிய ஒரு இனத்தை உருவாக்கியுள்ளனர். வெள்ளை அகத்தி மற்றும் சிவப்பு அகத்தி 2 வகை பூக்களையும் ஒரே மரத்தில் விளையச் செய்திருக்கிறார்கள். அதிலும் அகத்தியிடம் காணப்படும் மருத்துவ குணம் உண்டு, ஆனால் மிகவும் குறைவாகவே காணப்படும். அதனால் இதை ஆயுர்வேத மருத்துவத்துக்கு பயன்படுத்துவது குறைவு. அதில் சில குறைகளும் உண்டு, பயன்களும் உண்டு. குறைகள் என்ன? 1. அதன் சத்துக்கள் குறைவடையும். 2. மரத்தின் வளர்ச்சி விகிதம் குறைவடையும். 3. காற்றுக்கு எளிதில் முறிந்து போகும். 5. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடையும். 5. சமையலுக்கு உகந்ததாக காணப்படாது. பயன்கள் என்ன? 1. இது இடத்தை அதிகம் பிடிக்க செய்யாது. 2. அகத்தி மரம் மென்மையானது, எனவே அதில் 3 சிறிய சிலைகள், பூஜை பொருட்கள், டாய் ஐட்டம்ஸ், குழந்தைகளுக்கான எளிய விளையாட்டுப் பொருட்கள், சிறிய பெட்டிகள், கரண்டி, கிண்ணம் போன்ற எளிய சமையல் பொருட்கள், விவசாய உபகரணங்கள், கைப்பிடி, மீன்பிடி கருவிகள், பள்ளி மாணவர்களுக்கு கைத்தொழில் பயிற்சி என பல பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இவற்றை குறித்து நூலகத்தில் நான் சேகரித்த குறிப்புகளில் இவற்றை காணவில்லை. இது இப்பத்திய புதிய பதிவுகள்.
அகத்திக்கீரை எந்த வகையான நிலத்தில் எப்படி பயிரிடுவது? அகத்தி பயிரிட ஏற்ற நிலம் நன்கு நீர் வடிகால் உள்ள மணல் கலந்த செம்மண் மகனே. பாட்டி, அகத்தி மரத்தில் நோய் தாக்குதல்கள் எப்படி இருக்கும்? அதிலிருந்து அகத்தி மரத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்று உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் சொல்லுங்களேன். ஆம், தெரியும். அகத்தி மரம் தன்னை தானே இயற்கையாகவே பாதுகாக்கும் தன்மை கொண்டது. 1. அகத்தி மரத்தின் இலை, பட்டை, விதை ஆகியவற்றில் கசப்பான ரசாயன சேர்மங்கள் காணப்படுவதால், ஆல்கலாய்டுகள், ஃப்ளேவனாய்டுகள், டானின்கள் ரசாயன சேர்மங்கள் காணப்படுவதால் இவை இலைகளை தின்னுவதை தடுக்கும். சில பூச்சிகளுக்கு விஷமாகவும் இருக்கும். பூச்சி விரட்டும் மனம் இயற்கையாக காணப்படுவதால் பூச்சி தாக்கம் குறைவு. இலைகள் வேகமாக மீண்டும் வளர்தல், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக காணப்படுகின்றது. பயனுள்ள பூச்சிகளை ஈர்த்தல் அகத்திப்பூ கவர்வதால், உதாரணமாக தேனீ, இவை தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த உதவுகின்றன. இருந்தாலும் பொதுவாக எல்லா தாவரத்துக்கும் வருவது போல் வேரழுகல், இலை புள்ளி, இலை சுருக்கம், பூச்சி தாக்கம் இவைதான் முக்கிய பிரச்சனைகள் ஆகும். ஒருவேளை மரத்தில் ஏதாவது நோய் இருந்தால் எப்படி தெரிந்து கொள்வது? 1. வழக்கத்தை விட மஞ்சள் நிறமாக இலைகள் மாறும். 2. காலை நேரத்திலும் வாடியபடி இருக்கும். 3. திடீரென பூ வராமல் போவது, பூ வந்தாலும் உதிர்ந்து போவது. 4. கிளைகள் மெதுவாக கீழே நோக்கி உலர்தல் போன்ற அறிகுறிகளால் கண்டுகொள்ளலாம். கீரையின் மணத்தின் தன்மை எப்படிப்பட்டது? கசப்புடன் கூடிய துவர்ப்பான மணம், சிறிது காரம் கலந்த பச்சை கீரை வாசனை, சிலருக்கு மருந்து வாசனை போட தோன்றும். புதிதாக பறித்த கீரைக்கு கசப்பு அதிகம் என்பதால் மணமும் அதிகமாக காணப்படும். சமைத்த பிறகு மணம் மிதமாக இனிமையாக மாறும். அகத்தி மரம் பூச்சி விரட்டியாக பயன்படுத்தப்பட்டது உண்டா? ஆம். எப்படி என்றால், 1. அகத்தி இலைகளை நசுக்கி வீட்டின் மூலைகளில் வைப்பதால் கொசு, ஈ, சில சிறிய பூச்சிகள் அருகில் வராமல் குறையும். 2. உலர்ந்த அகத்தி இலைகள் அல்லது கிளைகளை எரித்து வரும் புகை கொசு, ஈ போன்றவற்றை விரட்ட உதவும். 3. அகத்தி இலை சாறு சில இடங்களில் இலை தின்னும் பூச்சிகளை குறைக்க பயன்படுகிறது. 4. அகத்தி இலைகளை மண்ணில் கலப்பது மண்ணில் உள்ள சில தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை குறைக்க உதவும். ஆனால் இது முழுமையான பூச்சி ஒழிப்பு மருந்து அல்ல. பாட்டி, இந்த 2 அகத்திக்கீரைகளில் எது முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது? மகனே, இரண்டும் அத்தியாவசியமானதுதான். மனிதர்களின் பயன்பாட்டை வைத்து வேறுபடுத்தி வைத்திருக்கின்றனர். எப்படி என்றால், வெள்ளை அகத்திக்கீரை மரத்தை எடுத்துக்கொண்டால், இந்த அகத்திக்கீரை அதிகமாக பயிரிடும் நாடுகள் தமிழ்நாட்டில் கிராமப்புறங்கள், வீட்டு தோட்டங்கள், வயல்வெளி ஓரங்கள், இலங்கை, வட, கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகள், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், தாய்லாந்து, இந்தோனேஷியா வீட்டு தோட்டங்களில் அதிகமாக வளர்க்கப்படுகிறது. ஏனென்றால் சிவப்பு அகத்தியை பார்க்கிலும் வெள்ளை அகத்தியை உணவுக்கென்று பயன்படுத்துவர்கள் அதிகம். காரணம், மேலை நாட்டு உணவுகளும் தமிழ் உணவுகளும் செய்யப்படுகின்றது. அகத்திக்கீரையில் செய்யப்பட்ட முதல் உணவு கஞ்சி சூப், தமிழர்கள் உட்கொள்ளும் உணவாக. அகத்திக்கீரை கூட்டு, அகத்திக்கீரை பொரியல், அகத்திக்கீரை மசியல், அகத்திக்கீரை குழம்பு, அகத்திக்கீரை சாம்பார், அகத்திக்கீரை அடை, அகத்திக்கீரை ரசம், அகத்திக்கீரை பச்சடி அல்லது சட்னி, அகத்திக்கீரை சூப், அகத்திக்கீரை வடை, அகத்திக்கீரை தோசை, அகத்திக்கீரை பக்கோடா. மேலை நாட்டு மனிதர்கள் செய்யும் உணவுகள் அகத்திக்கீரை சூப், அகத்திக்கீரை சாலட், குக்ட் சாலட், அகத்திக்கீரை ஆம்லெட், அகத்திக்கீரை கீஷ், அகத்திக்கீரை அண்ட் சீஸ் ஃப்ரிட்டாட்டா, அகத்திக்கீரை பெஸ்டோ, அகத்திக்கீரை பேட்டீஸ் அல்லது கட்லெட்ஸ், கிரீன்ஸ் கரி, லீஃப் சூப்ஸ், பேக்ட் வெஜிடபிள் டிஷஸ் போன்றவை உணவாக செய்யப்படுகின்றது. அப்படியென்றால் சிவப்பு அகத்திக்கீரை எதற்கு பயன்படுத்துகின்றார்கள்? பித்தம், இரத்த சுத்தி, கல்லீரல், கிருமி எதிர்ப்பு, மூட்டு வலி போன்ற பிரச்சினைகளுக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்பட்டு வருகின்றது. ஆனால் இதை உட்கொள்வதை முடிந்த அளவு தடுப்பது நல்லது. ஏனென்றால் உட்கொண்டால் வரும் தீமைகள் அதிகம். செரிமானம் பலவீனமானவர்களுக்கு அதிகமான சோர்வு உண்டாகும். கருக்கலைப்பு அபாயம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் காணப்படுகின்றது. வயிற்றுப்போக்கு, நீரிழப்பு ஏற்படும், எரிச்சல், தலைவலி, சோர்வு அதிகரிக்கலாம். இது வழமை. ஆனால் அகத்தி மரத்தை குறித்து அண்மையில் மேற்கொண்ட ஆய்வுகளில் 1. மனிதர்களில் தலைமுடி மற்றும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செம்பனியா எக்ஸ்ட்ராக்டா தொடர்பான டயாமண்ட் கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வு நடத்தியுள்ளது. இது தலைமுடி தடிமன் தன்மை, அடர்த்தி மற்றும் இரும்பு அளவை உயர்த்த உதவுவதை காட்டியுள்ளது. 2.
விதைகளின் பயோரசாயனங்கள் மற்றும் கிருமி எதிர்ப்பு செயல்கள் பற்றிய ஆராய்ச்சியும் வெளிவந்துள்ளது. 3. இலை மற்றும் பூக்கள் பொருட்களின் ஃபைட்டோகெமிக்கல் பயன்கள் மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட் திறன் ஆய்வுகள் செய்துள்ளன என மூலிகை வாங்க வருபவர்கள் என்னிடம் சொன்னார்கள். கடைசியாய் ஒன்று சொல்லுங்கள். இந்த அகத்திக்கீரையை உணவாக மாற்றி உட்கொள்வதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன? வைட்டமின்கள். வைட்டமின் ஏ கண் பார்வை சரும ஆரோக்கியம். வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி. வைட்டமின் பி B1 B2 B6 நரம்பு மற்றும் ஆற்றல் உற்பத்தி. ஃபோலிக் ஆசிட் இரத்த அணுக்கள் உருவாக உதவும். கனிமங்கள் மினரல்ஸ் இரும்புச்சத்து இரத்த சோகை தடுப்பு. கால்சியம் எலும்புகள் பற்கள் வலிமை. பாஸ்பரஸ் எலும்பு ஆரோக்கியம். மக்னீசியம் தசை நரம்பு செயல்பாடு. பொட்டாசியம் இதய ஆரோக்கியம். மற்ற சத்துக்கள் புரதம் உடல் வளர்ச்சி. நார்சத்து டயட்ரி ஃபைபர் செரிமானம் மேம்பாடு. ஆன்டிஆக்சிடென்ட்டுகள் செல்கள் சேதமடைவதை தடுக்கும். இன்னும் அறியப்படாத எவ்வளவோ நன்மைகள் உள்ளது. அவற்றை இன்னும் ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். பாட்டி, உங்களது உதவி எனக்கு அடிக்கடி தேவைப்படும். எனக்கு உதவ உங்களுக்கு இயலுமா? நான் ஆரம்பிக்கும் முன்னே சொன்னேன், இதுதான் என் வேலை மகனே. நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடம் உதவி கேட்கலாம். ஏனென்றால் எனக்கு மகிழ்ச்சியாயிருக்கிறது. பழங்காலத்து மூலிகைகளை அறிய முயற்சி செய்யும் வாலிபனை கண்டேன். நான் வருகிறேன். மீண்டும் சந்திப்போம். புதிய ஒரு மூலிகையை ஆராய்ந்து பார்க்க வருவேன். இந்த தகவல்களை அறிந்து கொண்ட வாலிபன் தன் வீட்டிற்கு சென்றான். அவன் வீட்டுக்கு போய் தான் வாங்கிய 3 வகையான அகத்திக்கீரையின் விதையையும் எடுத்து அவனது வீட்டுத் தோட்டத்தில் வெள்ளையும் சிவப்பும் சேர்ந்த அத்திமரத்தை வடிவுக்கு என்றும் தனி வெள்ளை அகத்திமரத்தை உணவுக்கு என்றும் நட்டான். சிவப்பு அகத்திக்கீரையில் ரசாயனத்தன்மை அதிகம் என்பதால் அந்த விதையை மனிதர்கள் எளிதில் நெருங்காதபடிக்கு பாதுகாப்பான இடத்தில் நட்டான்.